சென்னையின் அடையாறு, பெருங்குடி, தேனாம்பேட்டை, சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் நாளை மறுநாள் முதல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்றும், தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளுக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர தேவைக்கு லாரிகள் மூலம் குடிநீர் பெற்றுக்கொள்ள வாரியத்தின் இணையதள முகவரியை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், பொதுமக்கள் அனைவரும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் குடிநீர் வாரியம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. டிக்கெட் வாங்கணும், அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடாது சார். நீங்க எங்க ஸ்டாஃப் உண்டு சார், உங்களுக்கு கிடையாது. டிக்கெட் வாங்க. சீருடையில் பணிக்கு செல்லும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இலவச பேருந்து பயண சலுகையை அரசு வழங்கும் போது தங்களுக்கும் அதே சலுகை உண்டு என்று காவலர் வாக்குவாதம் செய்த காட்சிதான் இது. செட்டிக்குளம் பணிமனையில் இருந்து திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடி சென்ற பேருந்தில் காவலர் ஆறுமுகசாமி என்பவர் பயணித்தார். சீருடையில் பணிக்கு சென்ற காரணத்தால் அரசு பேருந்தில் அவர் டிக்கெட் எடுக்கவில்லை. ஆனால் வாரண்ட் இருந்தால் மட்டுமே இலவச பயணம் என்று நடத்துனர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் காவலர் டிக்கெட் எடுக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவலர்கள் இலவசமாக பயணிக்க முடியும் என்றும், மற்ற நேரங்களில் காவலர்கள் இலவசமாக பயணம் செய்ய முடியாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாக்குவாதம் செய்த காவலர் ஆறுமுகசாமி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு பரிந்துரை செய்திருப்பதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புனேவில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பார்களை மாநகராட்சி நிர்வாகிகள் இடித்து அகற்றும் காட்சிதான் இது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் புனேவின் கல்யாணி நகர் பகுதியில் மதுபோதையில் 17 வயது சிறுவன் சொகுசு காரை அதிவேகமாக இயக்கி மோதியதில் 2 மென் பொறியாளர்கள் உயிரிழந்தனர். காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய 15 மணி நேரத்தில் சிறுவனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பிட்ட அந்த காரை ஓட்டிய சிறுவனின் தந்தை மற்றும் சிறுவன் மது அருந்திய பார் உரிமையாளர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மதுபான பார்களை இடிக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக 2 பார்கள் இடித்து அகற்றப்பட்டன.